ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐசி அதாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜனவரி 2025லேருந்து 20 பிப்ரவரி 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ இங்கே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. மார்ச் டு ஏப்ரலில் அவங்க வந்து எக்ஸாமினேஷன் வருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்போனா சேஞ்சஸ் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் லெட்டரும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ப்ரீ ரெக்யூப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் 10 டேஸ் முன்னாடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஜெர்னலிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஐடியில் பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சி, ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னாக்கா 5 வேக்கன்சி, ஜெர்னலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி, மொத்தமாக 55 வேக்கன்சி வரும். பேக்லாக் வந்து 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேஸ்ட்டுக்கு என்னென்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரைனிங் உங்களுக்கு வந்து 1 இயர் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள். சர்வீஸ் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேர்னலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேஷன் ஆகணும். அதாவது கிராஜுவேஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஸோ மஸ்ட் வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேஷன் தான் இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சுலர் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியில் கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/12/2024 அந்த டேட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுக்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தா 9 வருஷம் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி, எஸ்டிக்கு, ஓபிசிக்கு வித் பிடபிள்யூலாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் மாரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி யார் எலிஜிபிள் இருக்கணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி கம்பல்சரி இருக்குது உங்களுக்கு. ஆன்லைன் ரிசர்வேஷன் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு வைப்பாங்க உங்களுக்கு. 150 மார்க்கு வைக்கிறாங்க. 2.5 மணி நேரம் டைமிங்கில் வைக்கிறாங்க உங்களுக்கு. அதாவது 150 நிமிஷம் உங்களுக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின்ற மாதிரி வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் தான் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு போவீங்க. ஸோ அதுக்கான ஜேர்னலிஸ்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் கரண்ட் அஃபேர், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், டெஸ்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் லிட்ரேசி, டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட்டு ஈஸி பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மேக்ஸிமம் மார்க்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதுறீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்காக நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வரும் உங்களுக்கு கொஷின் சொல்கிறது வந்து. ஸோ 120 நிமிஷம் ஒன்று இருக்கும். லாஸ்ட்டில் வரது டிஸ்கிரிப்ட் வந்து 30 நிமிஷம், மொத்தமாக 150 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குங்களோ நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி தாராளமாக இந்த வேகன்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே சேம் அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அண்ட் கரண்ட் அஃபேர், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், டெஸ்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் லிட்ரேசி, டெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ், டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட் ஈஸி எஸ்ஏ அப்படின்னு பெசிஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இருக்க சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தா 120 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட் மட்டும் 30 மார்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் சேர்த்தா 150 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. 1/4 மார்க் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமினல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வைப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கேண்டிடேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அது தம்பி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்டர்வியூ பேஸ்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து 50 மார்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூ மார்க்ஸில் வந்து பார்த்து அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷனுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சிபிடி மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்குன்னு வச்சு தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சிபிடியும் அட்டன் பண்ணுங்கள். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் வச்சு தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, எலிஜிபிள் பண்ணுவாங்க உங்களுக்கு. எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சென்னை, அதாவது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதில் 3 லொக்கேஷன்லாம் வந்து எக்ஸாம் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கான வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அப்போயே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் இமெயிலையும் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த இமெயிலுக்கும் வித் மொபைல் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த எஸ்எம்எஸ் வச்சு தான் நீங்கள் இந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், அது டிரைவிங் லைசன்ஸ் இது வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கால் லெட்டர் இன்டர்வியூ வச்சு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போகணும் நீங்கள். ஸோ அது தம்பி இப்போ ரெடி பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். மொபைல் ஃபோன்ஸ், கேஜெட்ஸ், ப்ளூடூத் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எதுக்குமே எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 30/1/2025 20/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அது டேட்டில் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுறது அது வந்து. ஸோ அது ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 200வும் அதர் ஆல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 1000 இந்த ஃபீ வந்து பார்த்தா ஒன் டைம் பேமெண்ட் தான், ரீஃபண்டபிள் கிடையாது. நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களா இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.